Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indu G. இன்னைக்கு நான் தக்காளி ஊறுகாய் பண்றேன். அதுக்கு வேண்டிய ingredients என்னன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், plain மிளகாய்த்தூள். இது வந்து கடுகும் வெந்தயமும் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பெருங்காயத்தூள். அதுக்கு அப்புறம் தக்காளி 1 கிலோ வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா அதுக்கு வேண்டிய உப்பு, அதுக்கு வேண்டிய பூண்டு போடணும். அதுக்கு வேண்டிய புளியும் தக்காளியும் போட்டது பேலன்ஸ் ஆகும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடைசியில் கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு கடைசியில் தாளித்து கொட்டணும். உங்களுக்கு கொஞ்சோண்டு அந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு துண்டு வெல்லம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த எண்ணெயில் பண்ணால் நம்ம நல்லெண்ணெயில் பண்ணணும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது பண்ணலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா அது கட்டி போயிடும். அதனால நல்லெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் அது மாதிரி இருக்க அது ஊறுகாய்க்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயை ஊற்றணும். 1 கிலோ தக்காளி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்க அந்த காம்பெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கடாயில் நல்ல எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் விட போகிறேன். 150 கிராம் விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பூண்டை போட்டு நல்லா வதக்கிடணும். பூண்டு நல்லா ஈரல்லாமல் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெய் காயட்டும். நான் அதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். திருங்க ஃபஸ்ட் 3 மினிட்ஸ் திருங்க போயிருக்காங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், பூண்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ இது மாதிரி நல்லா எண்ணெய் வதக்கிட்டு காயுது. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதக்கணும். இந்த பிரியாணி பூண்டு நல்லா வதங்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன போடணும்னா இதுக்கு வேண்டிய தக்காளியை நான் இதில் போட போகிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ தக்காளியும் போடணும். தக்காளி போட்டு ஸ்டவ் சின்னதாக செய்யும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். நல்லா வதக்கணும். நமக்கு ஜூஸ் எல்லாம் இறங்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சிடணும். நல்லா சாஃப்டாக ஆகணும் தக்காளி. எனக்கு தண்ணி எதுவும் விடக்கூடாது. அது அதனுடைய ஜூஸ்லேயே அது நல்லா வேகணும். அது வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலரி கொடுத்துருங்க. எண்ணெயில் நல்லா கலரிட்டு